வணக்கம். த ஃபிளிக்ஸ் ஜெட்ஸ் தமிழ் சேனலுக்கு வந்ததுக்கு நன்றி. இந்திய மற்றும் உலக மொழிகளில் உள்ள படம் மற்றும் சீரியல்ஸை அலசி ஆராய்ஞ்சி அக்குவேர் ஆணிவேர் ஆக்கி பார்க்கலாமா வேணாமான்னு நீங்க முடிவு பண்றதுக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கறது தான் என்னுடைய வேலை. வாங்க இன்னைய வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ராபர் படத்தோட விமர்சனம். மெட்ரோ சத்யா, ஜெயபிரகாஷ், சென்ராயன், டேனியல் இப்படி பலரும் நடிச்சிருக்கிற இந்த படத்துக்கு இசை யோகான், இயக்கம் எஸ்.எம். பாண்டி. ராபர் ஒரு கிரைம் த்ரில்லர் படம். கதைன்னு பார்த்தா, கிராமத்திலேருந்து சென்னைக்கு பிபிஓல வேலை செய்ய வர சத்யா பணம் மற்றும் பெண் முகத்துக்கு அடிமையாகி தன் செலவுகளுக்காகவும் பேராசைக்காகவும் செயின் ஸ்நாச்சிங்ல ஈடுபட ஆரம்பிக்கிறாரு. போக போக மாட்டிக்காம தன் முகம் கூட யாருக்கும் தெரியாம இதை ரொம்பவே வெற்றிகரமா விதவிதமா பிளான் பண்ணி செஞ்சு அந்த ஏரியாவிலேயே பெரிய கையிடுறாரு. தொழில வேற ஒரு பெரிய கேங்கோட தொடர்பும் இவருக்கு ஏற்படுது. திருடின அந்த பொருட்களை வித்து காசாக்குறதுக்கு அது ரொம்பவே உதவியா இருக்கவே அவங்களோட சேர்ந்துக்கிறாரு சத்யா. தனக்கு பிடிச்ச பெண்களோட நினைச்சபடியெல்லாம் அவர் வாழ்ந்துட்டு வர இந்த நேரத்துல ஒரு செயின் ஸ்நாச்சிங் சம்பவத்துல ஒரு பெண்ணோட சாவுக்கே காரணமாயிடுறாரு. அதே நேரத்துல கேங் மெம்பர்ஸோட ஒரு பணத்தகராறு ஏற்படுது. இறந்து போன பெண்ணோட அப்பா ஜெயபிரகாஷ் தான் இந்த பாத்திரத்துல நடிச்சிருக்காரு. அவரும் தன் பொண்ணோட சாவுக்கு காரணமானவனை தேடி ஒரு வெறியோட அலையிறாரு. சத்யா எதுக்கும் துணிஞ்சு திருட்டு, கொலை அப்படின்னு ஒரு சைக்கோ ரேஞ்சில் பல பல வேலைகள் செய்ய ஆரம்பிக்கிறாரு. கடைசியில என்ன ஆச்சு? இதுதான் படத்தோட மீதி கதை. இந்த படத்துல நல்ல விஷயம்னு பார்த்தாக்கா, அது ரொம்பவே டைட்டான இதோட ஸ்கிரிப்ட் தான். படத்தோட பேரு ராபர். அதுக்கு தகுந்த மாதிரி முக்கியமான பாத்திரமும் திருடுறதுக்கே பிறந்த மாதிரியான ஒரு பாத்திரம். ஈவு, இரக்கம், மனிதாபிமானம் இந்த மாதிரி எதுவுமே இல்லாம தன்னோட ஆசை, வெறி இது மட்டுமே கண்ணுக்கு தெரிகிற ஒரு இழிவான பாத்திரம். படம் மொத்தமும் இந்த பாத்திரமும் அதுக்கு என்ன ஆகுது அப்படிங்கிறத பத்தி மட்டும்தான் காட்சிகள்லாம் வரும். தேவையில்லாம ஒரு காட்சியும் இல்லை. படம் மொத்தமே ஒரு 1.25 மணி நேரம் தான். இன்னும் ஒரு 5-10 நிமிஷம் எடுத்துக்கிட்டு இந்த பாத்திரம் ஏன் இப்படி ஆச்சு அப்படிங்கிறத சொல்லிக்கலாமோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு பேர் போன்ஸான ஒரு காட்சி அமைப்பு தான் இந்த படத்துல இருக்கு. பரவாயில்ல. அதே மாதிரி லொகேஷன், செட்டு, கேமரா ஒர்க்கு, காஸ்டியூம் அப்படின்னு எல்லாமே ஒரு எட்ஜியா ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு ஃபீலை கொடுக்குது. படம் முழுக்க ஒரு கிரிமினல் அண்டர்வேர்ல்டுக்குள்ளேயே தான் நாம இருப்போம். இந்த சாதாரணமான செட்டு காட்சிகள் இதெல்லாம் ஒன்று கூட இல்லை. அதனால வேற ஒரு கிரிமினல் உலகத்துக்குள்ள போயிட்டு அங்கேயே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலை தான் படம் முழுக்க மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் மற்றும் டெக்னிக்கல் டீமுக்கு இதுக்கு ஒரு பாராட்டுகள். ஆனால் பல படங்களையும் உள்ள ஒரு பெரிய பிரச்சனை இந்த படத்துலையும் உண்டு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கதையை செட்டப் செய்யும் பொழுது எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஆனால் செகண்ட் ஹாஃப்ல அதை ரிசால்வ் பண்ணும் பொழுது அதை சரியாகவே ஹேண்டில் பண்ணியிருக்க மாட்டாங்க. இங்கேயும் அதே பிரச்சனை தான். நல்ல எட்ஜியான ஒரு ஃபில்ம் மேக்கிங் ஸ்டைல் இருந்தாலும் செகண்ட் ஹாஃப்ல கதை போற விதம் கொஞ்சம் கூட சரியாவே இல்லை. பழி வாங்குறேன் அப்படின்னு சொல்லி ஜெயபிரகாஷும் போலீஸ்காரரும் வில்லனுக்கு டார்ச்சர்லாம் கொடுக்குற மாதிரி காட்சிகள்லாம் இருக்கு. ஆனா இதெல்லாம் சரியாவே எக்ஸிக்யூட் செய்யப்படல. ரொம்பவே ஹேப்பஸடா இருந்தது. எஸ்பெஷலி இந்த கரண்ட் எல்லாம் வச்சு டார்ச்சர் கொடுக்குற மாதிரி காட்சிகள் ரொம்பவே அபத்தமா, இன்ஃபேக்ட் ரொம்ப காமிக்கலா கூட இருந்தது. அதே மாதிரி மெயினா எனக்கு புரியாத புதிர் என்னன்னா, இந்த கேங் லீடருக்கு சத்யாவை போட்டு தள்ளுறதுக்கு பல சுலபமான வழிகள் இருந்தாலும், ஏதோ இடியாப்ப சிக்கலான வழிகள்ல என்னென்னவோ காரியங்கள்லாம் இவர் செய்வாரு. கொலை செய்யறதுக்கே அஞ்சாத ஒரு ஆள் மாதிரி தான் அந்த கேங் லீடர் நமக்கு முதல்லேருந்து காமிச்சிருப்பாங்க. அதை செய்யாம அவர் ஒரு ஆள் கிட்ட சொல்லி, அவன் வேற ஒரு ஆள் கிட்ட சொல்லி, இவங்க எல்லாரும் சேர்ந்து சொதப்புன்னு சொதப்பி சத்யா கடைசியில எஸ்கேப் ஆயிடுவாரு. மறுபடியும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா அதை டீல் பண்ணாம, வேற ஒரு ஆளை கூப்பிட்டு இதே மாதிரி சொதப்பலா பிளான் போட்டு, இந்த மாதிரியே ஜிலேபி மாதிரி தான் கதை நகருது. இதனாலேயே கதையில இருக்க வேண்டிய அந்த டென்ஷன் டோட்டலாவே நீர்த்து போகுது. கன்ஃபியூஷன் தான் மிஞ்சுது. அதுவும் சென்ட்ராயன் ஏதோ ஒரு சிம் கார்டு மாதிரி ஒரு வஸ்துவை ஒட்ட வைப்பாராம். அது 3 கிலோமீட்டர் வரைக்கும் அவன் பேசுறதெல்லாம் டிரான்ஸ்மிட் பண்ணுமா. என் ஃபோன்ல செங்கல் சைஸுக்கு பேட்டரிய போட்டா கூட டவர் சரியா கிடைக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி ஏலியன் டெக்னாலஜிலாம் இவங்களுக்கு எங்கேருந்து தான் கிடைக்குதோ என்னத்த சொல்ல. இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃபை நல்லா எடுத்த டைரக்டர் கொஞ்சம் மெனக்கிட்டு நல்ல சிச்சுவேஷன்ஸும் நம்பகத்தன்மையான காட்சிகளும் எழுதியிருந்தா ஒரு 5வது ரேஞ்சு கூட இந்த படமும் இந்த சத்யா பாத்திரமும் வந்திருக்கும். ஆனால் டைரக்டர் இங்கே டோட்டலாகவே கோட்டை விட்டாரு.
அடுத்த பெரிய பிரச்சனை ஆக்டிங் தான். நல்லா வலுவா எழுதப்பட்ட இந்த பாத்திரத்துக்கு ஈடு குடுத்து நடிக்கிற அளவுக்கு மெட்ரோ சத்யாவுக்கு திறமை இல்லையோ அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். எஸ்பெஷலி இந்த கரண்ட் டார்ச்சர் காட்சிகள் காமிக்கலா இருக்கிறதுக்கு காரணமே அவருடைய நடிப்பு திறமை தான் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். அந்த காட்சியில சரியா நடிக்க முடியாம, அது கடைசியில இந்த அந்நியன்ல அம்பியும், அந்நியனும் மாறி மாறி வரா மாரி ஒரு எஃபெக்ட்ல ஏதோ மாரி நடிச்சிருக்காரு. இதுவும் இந்த படத்துக்கு ஒரு பெரிய நெகட்டிவ் தான். மத்த பாத்திரங்கள்ல வரவங்க நார்மலா நடிச்சிருந்தாலும், அதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன பாத்திரங்கள் தான். அதனால பெரிய இம்பாக்ட் எதுவுமே கிடையாது. இதே மாரி எடிட்டிங்கும் நெறைய காட்சிகள் மாறி மாறி வரும்பொழுது, ஒரு கன்ஃப்யூஸ்டா தான் எடிட் பண்ணியிருந்தாங்க. எஸ்பெஷலி செகண்ட் ஹால்ஃப்ல. இதுவும் ஒரு பெரிய குறை தான் இந்த படத்துல. அப்ப இந்த படத்த பார்க்கலாமா வேணாமான்னா, ராபர் ரொம்பவே ஒரு பிலோ ஆவரேஜ் வாட்ச் தான். நல்லா வந்திருக்க வேண்டிய ஒரு சப்ஜெக்ட்ட செகண்ட் ஹால்ஃப்ல டைரக்டர் ஸ்கிரிப்ட்ல மொத்தமா கோட்ட விட்டாரு. எங்கெங்கேயோ போய் தான் முட்டி மோதி கதை முடியுது. இந்த படம் யாரையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணாது. அவாய்ட் பண்ணிடுங்க. மத்தபடி இது ஒரு ஏ சர்டிஃபைட் படம். இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 4 அவுட் ஆஃப் 10 ஸ்டார்ஸ். மீண்டும் ஒரு முறை இன்னொரு விமர்சனத்தோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உலகத்தரமான படம் மற்றும் சீரியல்களை நீங்க பார்க்கணுங்கிறதுக்காக பல சினிமா சீரியல்களை பார்த்து அதுலேருந்து சரியானதை மட்டும் அடையாளம் காட்டுறது தான் இந்த சேனலோட குறிக்கோள். நன்றி.